என் கதையின் 3 முட்டாள் கதாபாத்திரங்கள் இதோ. தற்பொழுது பிஸியாக உள்ளது. நாங்கள் பேசி 1 மாதம் ஆகுதுடி. என்கிட்ட ஒரு டைம் கூட பேசணும்னு உனக்கு தோணலையா? உனக்கு நான் தானே பிரச்சனை. நான் போய்ட்டு நீ சந்தோஷமாக இருப்பில்ல. நான் போயிடுறேன். நீ உன் லைஃப்பில் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், சரியா? அப்பா, கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைப்பா. அதுக்குள்ளே ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கப்பா. கட்டிடுவியாப்பா? பணம் கேட்டதானே சார். என்ன சார் ஆச்சு? கம்பெனியாக சடவுனில் போயிட்டுருக்கியா? இந்த நேரத்தில் பணம் கேட்டுருக்கா? பணமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபோனை வையா ஃபஸ்ட்டு. சார் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் சார். அதான் சார். ஃபஸ்ட்டு நீ ஃபோனை வையா. ஹலோ மச்சி, ரிசல்ட் வந்துருச்சு பாத்தியா? எனக்கு சர்வர் பிஸியாக இருக்குடா. டேய், நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கேன்டா. 5 மார்க்கில் போயிடுச்சு. முட்டாள்களின் முடிவு தற்கொலை, புத்திசாலிகளின் புரிதல் நிதானம். அவசரத்தில் முடிவெடுப்பவனின் பெயரும் முட்டாள்தான். அப்பா, ஃபீஸ் கட்ட வேணும்னு நியூஸில் சொல்லிட்டாங்கப்பா. மெதுவாக கூட ஃபீஸ் கட்டிக்கலாம்ப்பா. என்னப்பா பண்ணுற? கதவை திறப்பா. ஏன்டா இப்படி சொன்னேன்? படிக்கலன்னு சொல்லி பாஸ் ஆகிறேன்டா. அதுக்கு தான்டா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, கொஞ்ச நேரம் அழுவிட்டுன்னு சொன்னேன். கோழைகள் எடுக்கும் துணிச்சலான முடிவு தான் தற்கொலை. சாவதற்கெடுக்கும் முயற்சியை துணிச்சலாய் வாழ்வதில் காட்டுவோம். தற்கொலையை ஒழிப்போம்.